நடைபயணத்தின் நோக்கமே நான் போற இடத்துல எல்லாம் சொன்னது வந்து ஆளுகின்ற திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்ற ஒரு முக்கியமான ஒரு நோக்கத்திற்காக இந்த நடைபயணத்தை நாங்கள் மேற்கொண்டோம். ஏன்னா இவர்கள் ஆள்வதற்கு தகுதியற்றவர்கள், திறமையற்றவர்கள், நேர்மையற்றவர்கள். அதனால ஒரு மாற்றம் வர வேண்டும் என்ற நோக்கம். காஞ்சிபுரத்தில் பட்டு புடவை செய்கின்ற நெசவாளர்களை நான் சந்தித்தேன். இந்த நெசவு தொழில், கைத்தறி நெசவு என்பது மிக கடினமான ஒன்று. அந்த நலிந்து விட்டது. கிட்டத்தட்ட 30,000 பேர் ஒரு காலத்தில் காஞ்சிபுரத்தில் பட்டு புடவை நெசவு செய்தார்கள். இன்னைக்கு 2,000 பேர் தான் இருக்கிறாங்க. 30,000 பேர்ல இருந்து 2,000 பேர் தான் இருக்கிறாங்க. அந்த 2,000 பேரும் குறைஞ்சிக்கிட்டு வருது. இந்த பட்டு புடவை என்பது தமிழ்நாட்டினுடைய பெருமை. இது நம்முடைய பாரம்பரியம். ஆனா இந்த பாரம்பரியம் அழிகின்ற ஒரு சூழல் வந்திருக்கிறது. ஆனா அரசுக்கு இதை பத்தி எந்த கவலையும் கிடையாது. நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன் பட்டு புடவை எப்படி நேரலான்னு. 2 காலு 2 கை அப்படியே சைமல்டேனியஸா வேலை செய்யணும். இந்த கால் அமுக்கணும், இதுல வந்து அந்த நூலை வந்து இப்படி பண்ணணும், அப்புறம் இந்த கால் அமைக்கி இதை எடுத்துட்டு அப்புறம் இந்த கால் அமைக்கி இதில் வைக்கணும். இது ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் 14 மணி நேரம் தொடர்ந்து செய்யணும். செஞ்சாதான் 8 நாள் 10 நாள் 12 நாள்ல சாதாரண பட்டு புடவை செய்ய முடியும். சாதாரண பட்டு புடவை அவங்களுக்கு எவ்வளவு கிடைக்குதுன்னா 3,000 ரூபாய் கிடைக்குது லாபம். அவ்வளவுதான். ரொம்ப மோசமான ஒரு சூழல்ல இருக்கிறாங்க அவங்க. இதெல்லாம் நான் நேரடியாக போய் பார்த்துட்டு, அதே போன்ற காஞ்சிபுரத்தில் நத்தப்பேட்டை ஏரி, அழகான ஏரி, 450 ஏக்கர் பரப்பளவுள்ள ஏரி. வையாவூர் ஏரி, அது 200 ஏக்கர் ஏரி. இதுல வந்து அவ்வளோ வலசை பறவைகள், பெலிகான், பிளமிங்கோஸ் எல்லாம் வருது இப்ப கூட. ஆனா இதுல என்ன ஏரினா, இந்த ஏரியில இப்ப யாரும் தண்ணியை குடிக்கிறது இல்லை. ஏன்னா காஞ்சிபுரம் நகரத்தில் உள்ள திடக்கழிவு, ரசாயன கழிவு அப்படியே நேரில் ஏரியில் வந்து கலக்குது, சுத்திகரிக்கப்படாம. பெரிய ஏரி. இத்தனைக்கும் பசுமை தீர்ப்பாயம் இதை வந்து ஏரியில் பறவைகள் சரணாலயமா அறிவிக்கணும்னு சொன்னாங்க. அரசுக்கு அப்படின்னா என்னன்னு கூட தெரியல. ரொம்ப சில நேரத்தில் போய் பார்க்கறப்பெல்லாம் கோபம் வந்துடுச்சு எனக்கு நிறைய இடத்துல. என்னடா 67 இருந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்கிற திமுக மாறி மாறி ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. 60 ஆண்டு காலமாக ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதை கூடமாயா செய்ய முடியல உங்களை இவ்வளவு காலமா? அப்புறம் என்ன மக்களை இவ்வளவு காலமா ஏமாத்திட்டு இருக்கிறீங்களே?